கர்ப்பமா இருக்க நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்தை பத்தி நிறைய வந்து பயமா இருக்கும். ஐயோ பிரெக்னன்சி வந்து ஈஸியா கொண்டு போயிட்டோமே, ஆனா லேபர் பெயினை எப்படி நம்ம தாங்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த லேபர் பெயினே வந்துட்டு நம்ம தெரியாத அளவுக்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தானே. அதை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதான் எபிடூரல் அனல்ஜீசியா இல்லாட்டி பெயின்லெஸ் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. இந்த எபிடூரல் அனஸ்தீசியா இல்லாட்டி பெயின்லெஸ் டெலிவரி என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெலிவரி அப்போ சுத்தமா பெயினே தெரியாது. ஜஸ்ட் அந்த கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுற அந்த ஃபீல் மட்டும் தான் இருக்குமே தவிர லேபர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த எபிடூரல் அனஸ்தீசியா வந்து கொடுக்கலாம், யாருக்கு வந்து இதை கொடுக்கலாம் அண்ட் இதோட சக்சஸ் என்ன, இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஹார்ட் பீட் கம்மியாகுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கவங்கள வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம போய் பார்த்துடலாம். இந்த பெயின்லெஸ் டெலிவரிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ பெயின் இல்லாம டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு, அந்த வார்ம் பாத் இருக்கு. நீங்க வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் மாதிரி கொடுக்குற அந்த கேஸ் வந்துட்டு ஒரு கேஸ் கொடுத்தோம்னா அதுல பெயின் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபானது வந்து இந்த எபிடூரல் அனஸ்தீசியா தான். ஃபர்ஸ்ட் எபிடூரல் அனஸ்தீசியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எபிடூரல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பைனல் கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். டியூரல் லேயர், அதுக்குள்ள இருக்கிறது எபிடூரல், அதுக்குள்ள இருக்கிறது அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிடூரல் அனஸ்தீசியா அப்படின்றது லோயர் பேக்ல கீழால ஒரு சின்ன ஒரு நீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணி அந்த எபிடூரல் ஸ்பேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அனஸ்தீசியா மெடிசின்ஸை வந்து கொடுத்துருவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து பெயின் வந்து தெரியாது. அதுல ஒன்ஸ் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டியூப் மாதிரி அதுல இன்சர்ட் பண்ணிடுவோம். எப்போ உங்களுக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து அதை ரீஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த எபிடூரல் ஸ்பேஸ்ல வந்து கொடுக்குற அனஸ்தீசியாக்கு பேர் தான் எபிடூரல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்துட்டு நல்லா கான்சியஸா தான் இருப்பீங்க, எப்பயும் போல எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே மரத்து போன மாதிரி மரத்து போயிடும். வலி வந்து தெரியாது, ஜஸ்ட் அந்த இறுக்கமா பிடிச்சு விடுற அந்த டைட்னஸ் மட்டும் தாங்க தெரியும். அண்ட் லேபர் எப்பயும் போல நார்மலா ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கும். இந்த எபிடூரல் அனஸ்தீசியா யாரு கொடுப்பாங்க அப்படின்னா எப்பயும் போலதான் அனஸ்தட்டிஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுக்கும்போது உங்க கூடவே தான் இருப்பாங்க. அண்ட் ஸ்டில் டெலிவரி வரைக்குமே உங்க பெயினை வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை உட்கார வச்சோ இல்ல படுக்க வச்சோ உங்க முதுகு தண்டல நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அனஸ்தட்டிக் நீடில வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம அனஸ்தீசியா வந்து கொடுப்போம். இந்த அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேபர் வந்துட்டு நல்லா ஈஸியா ப்ரொசீட் ஆகுமா, இல்ல லேபர் பெயினை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா கட்டாயமா இது இன்க்ரீஸ் பண்ணாது. பட் இது வந்து நம்மளோட பெயினை வந்துட்டு நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. ஸோ நம்மளுக்கு பெயின் எதுவுமே தெரியாது. அடுத்தது நம்ம லேபருக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு லேபரை ஈஸியா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் எல்லாத்துக்கும் வர்றது என்ன அப்படின்னா, எப்போ வந்து இந்த எபிடூரல் அனஸ்தீசியா கொடுக்கணும், பெயின் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடணுமா டாக்டர், நாங்க எப்போ வந்து அட்மிஷன் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த அனஸ்தீசியா வந்துட்டு ஒன்ஸ் லேபர் பெயின்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். எப்போ வந்துட்டு கர்ப்பப்பை வாய் வந்துட்டு ஒரு 2 அல்லது 3 சென்டிமீட்டர் விரிஞ்சிருக்கோ, உங்களுக்கு லைட்டா பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோ, அப்போதான் அந்த அனஸ்தீசியா வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லேபர் பெயின் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பெயின்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆயிக்கலாம். அடுத்த எல்லாத்துக்கும் வர கொஸ்டின் வந்து இது உண்மையிலே சேஃபா, பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இதால கம்மியாகுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இது சேஃபான ப்ரொசீஜர் தான். இந்த அனஸ்தீசியா கொடுக்கறதுனால ஹார்ட் பீட் வந்து கம்மியாகாது. வேற ஏதாவது ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஹார்ட் பீட் கம்மியாகலாமே தவிர இதனோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதுல எதுவுமே இல்லை. அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஒன்ஸ் வந்துட்டு அந்த அனஸ்தீசியா எஃபெக்ட் போயிடுச்சுன்னா பெயின் திருப்பி வருமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு அனஸ்தீசியா கொஞ்ச நேரத்தையே முடிஞ்சிருச்சு அதோட எஃபெக்ட் அப்படின்னாலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, பின்னாடி ஒரு டியூப் மாதிரி அதுல இன்சர்ட் பண்ணிடுவோம்ட்டு. அதுல வந்து நம்ம ரீஃபில் பண்ணும் போது திருப்பி வந்து அதுல இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அப்படின்னும் போது அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு பெயினே தெரியாது. ஸோ உங்களுக்கு எபிடூரல் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் பார்த்துட்டே இருப்போம். உங்களுக்கு பல்ஸ் பிபி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்க அண்டர் மானிட்டர்ல தான் எப்பயுமே இருந்துட்டே இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லேபர் அடுத்து ப்ரொசீட் ஆகிறதுக்காக நல்லா பெயின் வரதுக்காக அடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அடுத்து பேபி வந்துட்டு நல்லா கீழே தலை இறங்கி வந்து சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிறதுக்காக அடுத்து மெடிசின்ஸ் தான் கொடுத்து லேபரை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, ஒன்ஸ் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த எபிடூரல் அனஸ்தீசியா வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியா மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு 1 to 2% வந்து ரொம்ப ரேரா வந்து ஸ்பைனல் ஹெட்ஏக் வந்து வரலாம். பட் அந்த ஹெட்ஏக்கு நம்ம பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெட்ஏக் வராம தடுத்துக்கலாம்.
அடுத்து நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிடூரல் அனஸ்தீசியால நம்ம வந்து வேக்கம் டெலிவரியோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரியோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து லேபர் வந்து ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு, தலை நல்லா கீழே இறங்கி வந்துருச்சு, ஈஸியா வெஜினல் டெலிவரி ஆகுது அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்செப்ஸோ இல்லாட்டி வேக்கமோ தேவைப்படுது அப்படின்னாலும் அதே நம்ம வந்து போட்டுட்டு டெலிவரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு சில காரணங்கள்னால ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகுது, நம்ம உடனே சிசேரியன் டெலிவரிக்கு அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம அதுலயே வந்துட்டு நம்ம ஸ்பைனலா கன்வெர்ட் பண்ணி திருப்பி வந்துட்டு பேபியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எபிடூரல் அனஸ்தீசியா அப்படின்றது சேஃபான மெத்தட் தான். இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் இல்லை, நீங்களும் பேபியும் சேஃபா தான் இருப்பீங்க. யாரெல்லாம் பெயின் வந்து தாங்க முடியாது, லேபர் பெயினை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்களோ அவங்களாம் தாராளமா இந்த எபிடூரல் அனஸ்தீசியா மூலமா நம்ம நார்மலாவே டெலிவரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.